வணக்கம். நான் கனி மார்த்தாண்டன். இன்றைய ஜோதிட வகுப்பில் யாருக்கு திருமண வாழ்க்கை என்பது நிச்சயமாக கிடைக்கும், இது எப்படி நம்ம ஜாதகத்தில் தெரிஞ்சுக்கிறது? சில ஜாதகங்களில் வீரியமான கிரக தோஷங்கள், கிரக இணைவுகள் இருக்கும். ஆனாலும் அந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை என்பது கிடைக்காம இருக்காது. அப்படி திருமண வாழ்க்கை என்பது யாருக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதுதான் இன்னைக்கு ஜோதிட வகுப்பு. திருமண வாழ்க்கை என்பது ஒரு இளம் வயதில் இருக்கும்போது தான் கிடைக்கும் என்பதும், வயது ஏற ஏற திருமண வாழ்க்கையே அமையாமல் போய்விடும், இல்லை சந்நியாசியாக இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பாக இருக்குமோன்னு சில புலம்பல்கள் சிலருக்கு இருக்குது. முக்கியமாக ஜாதகம் பார்க்கின்ற பொழுது வயது ஒரு 30 கடந்தவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி, எனக்கு இந்த ஜென்மத்தில் திருமணத்திற்குரிய வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறாங்க. இல்லை திருமணம் நடக்காமலே போயிடுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் அவங்களுக்கு இருக்குது. இதை மாதிரி வயது 30 கடந்தாலும் திருமண வாழ்க்கை என்பது கண்டிப்பாக கிடைக்கும். அப்படி யாருக்கு திருமண வாழ்க்கை என்பது உண்டு? சிலருக்கு இளம் வயதில் கிடைக்கலாம், சிலருக்கு வயது முதிர்ந்த காலத்தில் ஒரு வயது 40 தொடுகின்ற வேளையில் கூட திருமண வாழ்க்கை என்பது கிடைக்கலாம். ஆனாலும் திருமண வாழ்க்கை என்பது நிச்சயமாக இந்த ஜாதகருக்கு உண்டு என்பதை கணிப்பதற்குரிய விதிகளை தான் இன்னைக்கு ஜோதிட வகுப்பில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதனால் வயது ஏறினாலும் திருமண வாழ்க்கை என்பது கண்டிப்பாக இந்த ஜாதகருக்கு கிடைக்கும் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஜாதகருக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி மற்றும் கோச்சார கிரகங்களுடைய பெயர்ச்சியும் சில நேரங்களில் தாமதத்தை தரலாம். ஆனாலும் திருமண வாழ்க்கை உண்டு என்றால் நிச்சயமாக அதற்குரிய காலகட்டம் வருகின்ற பொழுது ஜாதகிக்கு திருமண வாழ்க்கை என்பது நிச்சயமாக கிடைக்கும். இந்த ஜோதிட வகுப்பில் எப்படி ஒருத்தருக்கு திருமண வாழ்க்கை என்பது உண்டு என்பதை கணிப்பதற்குரிய முக்கியமான விதிகள், இது ஆண் பெண் இருவருக்குமே பொருந்தக்கூடிய விதிகளை மட்டும்தான் இன்னைக்கு ஜோதிட வகுப்பில் உதாரண ஜாதகத்துடன் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். முதல் விதியாக பார்க்க போவது, ஒரு ஜாதகத்தில் குரு எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் களத்திரக்காரகனான சுக்கிரனை தொடர்பு கொண்டால் அந்த ஜாதகிக்கு திருமண வாழ்க்கை என்பது இளம் வயதிலே கிடைச்சிடும். அப்போ இந்த சுக்கிரனான களத்திரக்காரகன் எந்த இடத்துல இருந்தாலும், அது உச்சம் பெற்று இருக்க இல்லை நீசம் பெற்று நிற்கக்கூடிய அமைப்பாக இருந்தாலும் குருவினுடைய பார்வை கிடைக்கணும். அதாவது பிறப்பு குருவினுடைய பார்வை, கோச்சார குருவா அதெல்லாம் எடுக்காதீங்க, பிறப்பு குருவினுடைய பார்வை சுக்கிரனின் மீது படணும். இப்போ இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் லக்கணமாக சிம்ம லக்கணம் இருக்கு. அப்போ குரு நிற்கக்கூடிய வீடு 4ஆம் இடமான விருச்சிக ராசியில் அமர்ந்திருக்கின்றார். குருவினுடைய 5வது பார்வை என்பது உச்சம் பெற்ற சுக்கிரனின் மீது படக்கூடியதாக இருக்கு. அப்போ இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கை என்பது நிச்சயமாக கிடைக்கும். அடுத்த விதியாக பார்க்க போவது, லக்கணத்திற்கு 7ஆம் இடத்த அதிபதியின் மீது குருவினுடைய பார்வை, பிறப்பு குருவினுடைய பார்வை பட்டால் அந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக திருமண வாழ்க்கை அமைஞ்சிடும். இந்த ஜாதகத்தில் இந்த குரு நின்ற ஸ்தானத்திலிருந்து 5வது பார்வையாக களத்திரக்காரகனான சுக்கிரனை பார்க்கக்கூடிய அமைப்பும் இருக்கு. அதே நேரத்தில் 7ஆம் இடத்த அதிபதியாக வரக்கூடிய சனியின் மீதும் குருவினுடைய பார்வை என்பது படுகிறது. அப்போ இந்த ஜாதகருக்கு 12ஆம் இடத்தில் 7ஆம் இடத்த அதிபதி நின்று மறைந்தாலும் ஜாதகருக்கு குடும்ப வாழ்க்கை என்பது உண்டு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா 7ஆம் இடத்த அதிபதியாக சனி வருகின்றால் அவரின் மீது குருவினுடைய பார்வை என்பது படுவதால் நிச்சயமாக திருமண வாழ்க்கை அவருக்கு அமைந்துவிடும். அடுத்ததாக ரிஷப லக்கணம். இந்த லக்கணத்திற்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்று விருச்சிக ராசியில் அமர்ந்திருக்கின்றார். பொதுவாகவே 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம். இந்த ஜாதகருக்கு ஆட்சி பெற்ற செவ்வாயாக இருக்கிறதுனால செவ்வாய் தோஷம் இல்லை என்று சொன்னாலும், சில ஜோதிடர்கள் 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கு, அப்போது அசுபர் 7ஆம் இடத்தில் அமர்ந்து ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறதுனால களத்திர தோஷம் இருக்கா அப்படின்றதையும் சொல்லுவாங்க. ஆனாலும் இந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை என்பது உண்டு. ஏனென்றால் குரு நின்ற ஸ்தானத்திலிருந்து 5வது பார்வையாக 7ஆம் இடத்த அதிபதியை பார்க்கக்கூடிய நிலை என்பது இருக்கு. செவ்வாய் 7ஆம் இடத்திற்கும்
12ஆம் இடமான பஞ்சனை சுகத்தை காட்டக்கூடிய ஸ்தானமான 12ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கிறதுனால குருவினுடைய பார்வை இந்த 2 இடத்துக்கும் 7 மற்றும் 12ஆம் இடத்து அதிபதியான செவ்வாயின் மீது பதிகிறது. அதனால் இந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை கண்டிப்பாக உண்டு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்த விதியாக மேஷ லக்கணம். இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா லக்கணத்தையும் குருவையும் மட்டும்தான் எழுதி வச்சுருக்கேன், வேறு எந்த கிரகங்களையுமே எழுதலை. இந்த குருவினுடைய பார்வை படக்கூடிய இடங்களாக வரக்கூடியவை தனுசு வரும், மேஷ வீடும் வரும். தனுசை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை குரு நின்ற ஸ்தானத்திலேருந்து பார்ப்பார். அடுத்தபடியாக லக்கணத்தையும் பார்ப்பார். லக்கணத்தில் எந்த கிரகங்களுமே இல்லை, காலி கட்டமாகத்தான் இருக்குது. ஆனாலும் லக்கணத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு என்பது இருந்தால் அந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை என்பது உண்டு. லக்கணத்தை குரு பார்த்துட்டாரு அப்படின்னு சொன்னால் அப்போது ஜாதகருக்கு என்ன தோஷங்கள் இருந்தாலும் குடும்ப வாழ்க்கை அவருக்கு கிடைச்சிரும். அதனால் லக்கண புள்ளி எந்த இடத்தில் இருக்கிறதோ அது காலி கட்டமாகவே இருக்குது, எந்த கிரகங்களுமே இல்லை என்றாலும் குருவினுடைய பார்வை லக்கணத்தின் மீது பதிந்தால் அந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை என்பது நிச்சயமாக கிடைக்கும். மேஷ லக்கணத்திற்கு 7ஆம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன், களத்திரக்காரகனும் சுக்கிரன் தான். 7ஆம் இடத்திற்கும் அதிபதியாக சுக்கிரனே இந்த ஜாதகருக்கு வருகின்றார். குருவினுடைய பார்வையானது 7ஆம் இடத்த அதிபதியின் மீதும் பதிகிறது, லக்கணத்தின் மீதும் பதியக்கூடியதாக இருக்குது. அப்போ இந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை என்பது இளம் வயதிலே கிடைச்சிரும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா 7ஆம் இடத்திற்கும் லக்கணத்திற்கும் கிடைக்கிறதுனால குடும்ப வாழ்க்கை ரொம்ப சீக்கிரமாகவே அவருக்கு கிடைச்சிரும். இதே லக்கணத்திற்கு மட்டும்தான் கிடைக்குது அப்படின்னு சொன்னால் ஜாதகருக்கு சற்று தள்ளி அந்த திருமண வாழ்க்கை என்பது அமையலாம். 7ஆம் இடத்திற்கும் குருவினுடைய பார்வை கிடைத்தால் சீக்கிரமாகவே இளம் வயதில் திருமண வாழ்க்கை என்பது அமையும். குருவினுடைய பார்வையானது லக்கணம், லக்னாதிபதி, 7ஆம் இடத்த அதிபதி. லக்கணம் காலி கட்டமாக இருந்தாலும் சரி பரவாயில்ல, ஆனால் லக்கணத்தில் குருவினுடைய பார்வை கிடைக்கணும். லக்னாதிபதி 7ஆம் இடத்த அதிபதி. இந்த ஸ்தான அதிபதிகளுக்கு குருவினுடைய பார்வை கிடைத்தாலும் குடும்ப வாழ்க்கை அவங்களுக்கு கிடைக்கும். அதே போல் திருமணத்திற்கு பார்க்கக்கூடிய முக்கியமான 2 கிரகங்கள் சுக்கிரனும் செவ்வாயும். கால புருஷனுக்கு முதல் வீடாக வரக்கூடிய மேஷ வீடு, அதற்குரிய அதிபதி செவ்வாய். 7ஆம் இடமாக வரக்கூடிய வீடு துலாம் ராசி, அதற்குரிய அதிபதி சுக்கிரன். அதனால் இந்த சுக்கிரனுக்கும் செவ்வாய்க்கும் குருவினுடைய பார்வை என்பது கிடைத்தாலும் திருமண வாழ்க்கை என்பது நிச்சயமாக ஜாதகருக்கு கிடைக்கும். குரு தான் நின்ற ஸ்தானத்திலிருந்து 5, 7, 9 ஆகிய ஸ்தானங்களை பார்ப்பார். சில பேர் என்ன பண்ணுறாங்க, குரு எந்த ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்றாரோ அந்த ஸ்தானத்திலேயே குருவினுடைய பார்வை கிடைத்ததாக எடுத்துக்கிறாங்க. அப்படி கிடையாது. குரு நின்ற ஸ்தானத்திலிருந்து 5, 7, 9 ஆகிய ஸ்தானங்கள் தான் பார்ப்பார். அந்த இடங்களில் லக்கணம், லக்னாதிபதி, 7ஆம் இடத்த அதிபதி நின்றால் அந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை என்பது சீக்கிரமாக கிடைக்கும். தனித்த குருவாக நிற்கின்ற பொழுது குருவினுடைய பார்வைக்கு அதிகமான ஒரு பலன் என்பது கிடைக்கும். குரு வக்கரம் பெற்ற நிலையாகவோ இல்லை குரு நீசம் பெற்று நிற்கக்கூடிய அமைப்பு, இல்லை குருவே அஸ்தங்கமாகி சூரியனுடன் இருக்கக்கூடிய அமைப்பாக இருந்தால் குருவினுடைய பலம் என்பது சற்று குறையும். அதே போல் பாவ கிரகங்களான இந்த ராகு, கேது மற்றும் சனி, இப்போ சனியுடனும் குரு சேர்ந்து ஒரே வீட்டில் அமர்ந்திருக்காங்க, 7ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு குருவிற்கு கிடைத்தால் அப்போ அந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை கொஞ்சம் தள்ளி போகும்னு எடுத்துக்கலாம். குரு எந்த ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்றாரோ குருவுடன் சேரக்கூடிய கிரகங்கள் என்னங்கிறதையும் பார்க்கணும். அப்போ அசுப கிரகங்களுடன் குரு சேருகின்ற பொழுது குருவினுடைய வலிமையும் சற்று குறையும். அப்போ அவருக்கு 100% முழுமையான பலன்களை தருவதில் சில தாமதங்கள் என்பது ஏற்படும். அப்போ சற்று தாமதமாக திருமண வாழ்க்கை என்பது கிடைக்கின்றதை எடுத்துக்கலாம். குரு வலிமை பெற்று ஜாதகத்தில் இந்த 7ஆம் இடத்த அதிபதியும் லக்னாதிபதியும் தொடர்பு கொள்ளக்கூடிய நிலை என்பது இருந்தால் சீக்கிரமாகவே திருமண வாழ்க்கை என்பது கிடைச்சிருன்றதை எடுத்துக்கலாம். அடுத்தபடியாக மீன லக்கணம். இந்த மீன லக்கணத்திற்குரிய அதிபதியாக குரு தான் வராரு. இப்போ 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்திற்கு அதிபதியாக செவ்வாய் வருவார், மேஷ வீடு.
இந்த செவ்வாய் நிற்கக்கூடிய வீடு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கின்றார். பாக்கியஸ்தானத்திற்கும் 2ஆம் இடத்திற்கும் அதிபதியாக செவ்வாய் வருவார். 7ஆம் இடத்திற்குரிய அதிபதி கன்னி வீடு புதன் வரும். ஆனாலும் இந்த குருவினுடைய பார்வை என்பது 2ஆம் இடத்திற்கு அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் நிற்கக்கூடிய 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கு குருவினுடைய பார்வை என்பது கிடைத்திருக்கிறது. லக்கணத்திலும் பதிந்திருக்கிறது. லக்கணத்தில் எந்த கிரகங்களுமே இல்லை. அப்போ இந்த குருவினுடைய பார்வை லக்கணத்திற்கும் பாக்கியஸ்தானத்திற்கும் கிடைச்சிருக்கு. பாக்கியஸ்தானத்துக்கு மட்டும்தான் செவ்வாய் அதிபதி கிடையாது. 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கார். அதையும் நீங்கள் பார்க்கணும். அப்போ குடும்பத்திற்கும் லக்கணத்திற்கும் குருவினுடைய பார்வை என்பது கிடைத்திருக்கு அப்படின்னு எடுத்துக்கோங்க. அப்போ இந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை என்பது சீக்கிரமாகவே கிடைக்கும். அடுத்தபடியாக இந்த மீன லக்கணத்தில் பிறந்த ஜாதகருக்கு 7ஆம் இடத்த அதிபதியான புதன் உச்சம் பெற்று 7ஆம் இடத்திலேயே அமர்ந்திருக்கின்றார். அந்த புதன் 7ஆம் இடத்திற்குரிய அதிபதி. அவருக்கு ஒரே ஒரு பார்வை மட்டும்தான், 7ஆம் இடத்தை மட்டும்தான் அவரால் பார்க்க முடியும். அப்போ இந்த புதன் நின்ற ஸ்தானத்திலிருந்து லக்கணத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்குது. நான் குரு மற்ற கிரகங்கள்லாம் எடுக்கவே இல்லை. 7ஆம் இடத்த அதிபதியினுடைய பார்வை லக்கணத்தின் மீது பதியக்கூடியதாக இருக்குது. அப்போ இந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை என்பது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஜாதகத்தில் லக்னாதிபதியான குரு உச்சம் பெற்று ஜாதகத்தில் அமர்ந்திருக்கின்றார். அதே போல் 7ஆம் இடத்த அதிபதியும் உச்சம் பெற்ற நிலையில் ஜாதகத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 2ஆம் இடத்த அதிபதியான செவ்வாயும் ஜாதகத்தில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கின்றார். அப்போ இந்த ஜாதகருக்கு லக்கணம், குடும்பஸ்தானம், 7ஆம் இடம், இந்த 3 ஸ்தானங்களுமே பலம் பெற்று இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பாக இருக்குது. இந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை என்பது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏனென்றால் ஒரு ஜாதகருக்கு குடும்பம் நல்லா பலமாக இருக்கணும். லக்னாதிபதியும் பலம் பெற்று இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பாக இருக்குது. 7ஆம் இடத்த அதிபதியும் ஜாதகத்தில் உச்சம் பெற்றே இருக்கின்றார். அப்போ எந்த ஸ்தானங்களும் வலிவில்லாமல் மறைந்திருக்கவில்லை. இந்த ஜாதகருக்கு அப்போ குடும்ப வாழ்க்கை என்பது சிறப்பாக இருக்கும், சீக்கிரமாகவே கிடைக்கும்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நட்சத்திர சாரத்தின் மூலமாக திருமண வாழ்க்கை சீக்கிரமாக அமையுமா என்பதற்கான சில விதிகள். இப்போ இந்த ஜாதகருக்கு லக்கணமாக கன்னி வீடு வந்திருக்க, குரு நிற்கக்கூடிய இடம் லக்கணத்தில் அமர்ந்திருக்கின்றார். 7ஆம் இடமான மீன ராசிக்கு அதிபதியாக குரு வருகின்றார். லக்கணத்தில் குரு அமர்கின்ற பொழுது திக்பலம் பெற்று ஜாதகத்தில் இருப்பார். அதுவும் இந்த ஜாதகத்தில் குருக்கு ஒரு ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ 7ஆம் இடத்தை தன்னுடைய வீட்டை குரு பார்க்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்குது. அப்போ சொந்த வீட்டை ஒரு கிரகம் பார்த்தாலே ராஜயோகம், முழுமையான பலன்களையும் செய்யும். அப்போ 7ஆம் இடத்தில் குருவினுடைய பார்வையும் படுகிறது, அதே நேரத்தில் தன்னுடைய சொந்த வீட்டையும் பார்க்குறாரு. அப்போ திருமண வாழ்க்கை இவருக்கு உண்டு. இந்த 7ஆம் இடத்த அதிபதியான குரு நிற்கக்கூடிய நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம். ஹஸ்தம் என்பது சந்திரனுடைய நட்சத்திரம். அப்போ சந்திரன் இந்த ஜாதகத்தில் எங்கே இருக்காருன்னு பார்க்கணும். சந்திரன் இருக்கக்கூடிய வீடு 10ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது. இந்த சந்திரனுடைய பார்வை, சந்திரனுக்கு ஒரு பார்வை தான், 7ஆம் இடத்தை மட்டும்தான் பார்க்கும். சந்திரனுடைய பார்வை என்பது சுக்கிரனுக்கு கிடைக்குது. இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது எல்லாமே நேரடியாக குருவினுடைய பார்வை படக்கூடிய இடங்களை மட்டும்தான் பார்த்தீங்க. இப்போ குரு நின்ற நட்சத்திர சாரத்திற்கு அதிபதியான சந்திரன். அப்போ இந்த சந்திரனுடைய பார்வை ஒரே ஒரு பார்வை, 7ஆவது பார்வை சுக்கிரனின் மீது பதியக்கூடியதாக இருக்குது. அப்போ களத்திரக்காரகனான சுக்கிரனின் மீது பதிவதால் இந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை என்பது உண்டு. அப்போ எப்படி நட்சத்திர சாரத்தை நம்ம வச்சு ஒரு ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை கிடைக்குமா கிடைக்காதான்றதையும் இந்த விதியை வச்சு நீங்களும் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்ததாக விருச்சிக லக்கணம். இந்த விருச்சிக லக்கணத்திற்கு லக்னாதிபதியாக வரக்கூடிய கிரகம் செவ்வாய், 7ஆம் இடத்திற்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் சுக்கிரன். இந்த ஜாதகத்தில் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் 2 கிரகங்களுமே சேர்ந்திருக்கு. லக்னாதிபதியும் 7ஆம் இடத்தாதிபதியும் சேர்ந்தா இருக்காங்க ஒரே ராசி கட்டத்தில். அப்போ இந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை என்பது நிச்சயமாக கிடைக்கும்னு எடுத்துக்கலாம். இப்படி சில கிரகங்கள் இணைகின்ற பொழுது அது ஏதாவது பாவ கிரகங்கள் பார்க்குதான்றதையும் பாருங்க. சனியினுடைய பார்வைப்பட்டால் சற்று தாமதமாக கிடைக்கக்கூடிய ஒரு திருமண வாழ்க்கை அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம்.
இல்லை இப்போ ராகு கேது இருக்குது, 1 5 9 ராகு கேது இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை என்பது தடையாக தாமதத்தை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். கேது நின்றால் பலத்த தடையாக இருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஆனாலும் திருமண வாழ்க்கை என்பது உண்டு. ஏன்னா 1ம் 7ம் இணைந்திருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறதுனால திருமண வாழ்க்கை என்பது தடையாக இருந்தாலும் அவருக்கு திருமண வாழ்க்கை என்பது எப்படி அமைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இந்த ராசி கட்டத்தில் லக்கணமாக மீன லக்கணம், 5ஆம் இடமாக வரக்கூடியது கடக வீடு, 7ஆம் இடமாக வரக்கூடியது கன்னி வீடு, 9ஆம் இடமாக வரக்கூடியது விருச்சிக வீடு. 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம், குழந்தை பாக்கியத்தை காட்டக்கூடிய ஸ்தானம். அப்போ இந்த 5 அதிபதியான சந்திரன் 9ஆம் இடத்தில் வந்து பாக்கியஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருக்கின்றார். அப்போ இவருக்கு குழந்தை பாக்கியம் என்பது கிடைக்கும். ஏன்னா 5ஆம் இடத்த அதிபதி 9ஆம் இடத்துல வந்து இருக்கிறதுனால நிச்சயமாக குழந்தை பாக்கியத்திற்குரிய அமைப்புகள் ஜாதகருக்கு உண்டு. அப்போ இந்த குழந்தை பாக்கியத்தை தருவதற்கு திருமண வாழ்க்கை அவருக்கு கண்டிப்பாக அமையுன்றது நம்ம எடுத்துக்கலாம். பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சந்திரனுடைய பார்வை 7வது பார்வை மட்டும்தான். இந்த 7வது பார்வை என்பது 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதனுக்கும் சூரியனுக்கும் கிடைக்கிறது. ஏன்னா 7ஆம் இடத்த அதிபதியாக புதனே வருவார். அப்போ இந்த புதனுடன் சூரியனும் சேர்ந்து அமர்ந்திருக்கின்றார். கால புருஷனுக்கு 5ஆம் வீடாக வரக்கூடிய வீடு சிம்ம வீடு. அப்போ அந்த 5ஆம் இடம் என்பதும் குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய அமைப்பு தான். அதனால் குழந்தை பாக்கியம் அப்படின்னு சொன்னாலே சூரியனை நம்ம ஜாதகத்தில் எடுப்போம். ஏன்னா இந்த ஜாதகத்தில் 6ஆம் இடமாக சூரியன் வரதுனால அப்போது இது ஒரு மறைவு ஸ்தானத்திற்கு அதிபதியாச்சின்னு எடுக்காதீங்க. கால புருஷனுக்கும் 5ஆம் இடமாக சிம்ம வீடு தான் வரும். அப்போ இந்த ஜாதகருக்கு குழந்தை பாக்கியம் என்பது நிச்சயமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு. அப்போ அவருக்கு திருமண வாழ்க்கை கண்டிப்பாக கிடைச்சிரும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். இன்றைய ஜோதிட வகுப்பில் சில உதாரண ஜாதகங்களின் மூலமாக ஒருத்தருக்கு திருமண வாழ்க்கை என்பது நிச்சயமாக நடக்கும். அதற்குரிய விதிகள் என்னன்றதை இன்றைக்கி ஜோதிட வகுப்பில் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த விதிகள் ஒரு ஜாதகத்தில் நீங்கள் பொருத்தி பாருங்கள். அவங்களுக்கு கண்டிப்பாக திருமண வாழ்க்கை என்பது இருக்கா அப்படின்றத எடுத்துக்கலாம். மீண்டும் நல்ல பல விஷயங்களுடன் உங்களை வந்து சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.